நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. எலியா மீண்டும் வருவார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்த மக்கள் இனத்தைப் போல நாமும் ஆண்டவர் மீண்டும் வருவார், நம்மை அவர் மீட்டு ஆண்டவருடைய தந்தையினுடைய கரங்களில் நம்மை ஒப்படைப்பார் என்று நான் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் திருமுன் வந்திருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். திருப்பாடல் 80 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, கடவுளே உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும் என்கிற இந்த வார்த்தைகள் ஒரு நாள் ஆண்டவர் அவரது முக தரிசனத்தை நமக்கு தர இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு அவரது முக ஒளியை காண்கிற மக்களாக நீங்களும் ஒளிர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ள சாட்சிகளாய் விளங்க ஆண்டவரை துதித்து பாடுவோம். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். ஆண்டவருடைய இந்த இறைவார்த்தை வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, இஸ்ரேலின் ஆயரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. செவிசாயும் என்கிற அந்த வார்த்தை கடவுளை நோக்கி மன்றாடுகிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. இதோ நீங்களும் ஆண்டவருடைய திருமுன் மந்தையாக இஸ்ரேலின் ஆயரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக வந்திருக்கிறீர்கள். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும் என்கிற வார்த்தையின்படியாக உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் ஆற்றலை ஆண்டவர் கிளர்ந்தெழச் செய்து உங்களையும் அவருடைய சாட்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே அவரை பாடி புகழ்ந்து போற்றுவோம். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, ஆண்டவரே விண்ணுலகை நின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் என்கிற இந்த வார்த்தைகள் ஆண்டவர் தாமே உங்களுக்கும் திராட்சை கொடியாக அவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள், திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற கொடி பலன் கொடுக்கும் என்கிற அந்த வார்த்தைக்கிணங்க அவரோடு இணைந்து நிற்கிற உங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உங்கள் மீது பரிவு காட்டுகிறார். உங்களுடைய வழக்கையை பிடித்து வழி நடத்துகிறார். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும் என்கிற வார்த்தையின்படியாக அவர் உங்களை பாதுகாக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும்.
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதரை நீர் ஒரு பொருட்டாக நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, ஆனாலும் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர். உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம். எமக்கு வாழ்வளித்தருளும் என்கிற வார்த்தையின்படியாக வாழ்வு அளிக்கும் வரை எங்கள் ஆண்டவரை விட்டு விலக மாட்டோம் என்கிற உறுதியோடு உமது திருமுன் காத்திருக்கிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு அருள் புரியும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துணையாக